முருகா, கொஞ்சம் பண தேவை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த மன வாட்டத்தை போக்கி பண தேவைகளை நீக்கி உனக்கு எல்லா விஷயங்களிலும் நீ சந்தோஷமாய் வாழும்படி செய்வதற்காக தான், உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன். நான் சொன்னபடியே அந்த நாளில் சரியாக உனக்கு தேவையான பணம் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடுமேன் செல்வமே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போறதுதானே வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாமல் உன் மீது போடப்படும் பழிகளையும் மற்றவங்க உனக்கு செய்யற துரோகங்களையும் நீ அடைந்த ஏமாற்றங்களையும் அடுத்தவங்க உன்னை பார்த்து செய்யற கேலி பேச்சுக்களையும் எல்லாவற்றையும் நீ கடந்து வந்துதான் வாழ வேண்டும் என் செல்வமே. இதையெல்லாம் கடந்து வராம இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதரும் வாழ்க்கையை வாழவும் முடியாது. எல்லார போலவும் தான் உன் வாழ்க்கையிலையும் கஷ்டமும் அவமானமும் தோல்விகளும் இருக்கு. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதத்துல இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வார்கள். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில பல வழிகளையும் வேதனைகளையும் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்க. வாழ்க்கையா பல வழிகளும் இருக்கும், பல வழிகளும் இருக்கும். வழியை மறந்து புது வழியை கண்டுபிடி. உன் வாழ்க்கை சுகமாக மாறுவதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணை நிற்பேன் என் செல்வமே. வலியும் வேதனையும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான சுகானுபவமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக நான் உனக்கு துணையா நிக்க போறேன். இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே. அதே நேரத்துல நீ என்ன செய்ய போற, நீ எந்த பாதையை கடந்து போக போகிறாய், என்னவெல்லாம் திட்டம் தீட்டி வச்சிருக்கன்றதையும் யாரிடமும் சொல்லிவிட வேண்டாம் என் செல்வமே. உன்னை யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதை நினைச்சு நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கணும்? அவங்களுக்கு இதுதான் வேலை. யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யாராவது உன்னை தூக்கி எறியும் தருணங்களிலும், உன்னை அவமானப்படுத்தி பேசும் தருணங்களிலும், அல்லது உன்னை ஏளனமாக நினைக்கும் தருணங்களிலும் உன்னை தூக்கி விடுவதற்காக உன் அப்பன் முருகன் நான் வருவேன்றத நீ மறந்து விட வேண்டாம். வெற்றி பெறுவது எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதை காட்டிலும், ஏன் நம்ம இது நாள் வரை வாழ்க்கையை தோல்வியா வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு யோசிச்சு பாரு. அடுத்த முறை நீ கண்டிப்பாக வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்வமே. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் பல வழிகளை காட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை எல்லாருமே உணர்ந்துக்கிறது கிடையாது. உன் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீ எத்தனையோ தவறையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்ட. போதும், எல்லாம் போதும். நீ காத்திருந்ததும் போதும், கஷ்டப்பட்டதும் போதும், பிரச்சனைகளை சந்திச்சதும் போதும். இத்தனை நாள் தோல்வியை சந்திச்ச உன் வாழ்க்கையில இப்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் என் செல்வமே. உன்னுடைய பண கஷ்டத்தை எல்லாம் போக்கி உன் மனசு சந்தோஷப்படும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நிகழ்த்தி தரப்போறேன். யாராவது ஒருவர் ரூபமாக உனக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நிழலை கூட உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது. அதே போல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன்னிடமிருந்து வெற்றியையும் பிரிக்க முடியாது என் செல்வமே. நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. சீக்கிரமே நான் உன்னை இந்த உலகத்துல ஜெயிக்க வச்சு காட்டுறேன். நீ நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் போதும், நடக்கும் அனைத்துமே உனக்கு சரியானதாக மாறிவிடும் என் செல்வமே. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பேசும்போது தேன் போல இனிக்க இனிக்க பேசினாலும் உள்ளத்தில் நஞ்சையும் விஷத்தையும் வச்சுக்கிட்டு எப்போ அடுத்தவன் அழிவான்ற யோசனையோடு தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளத்தில் நஞ்சை வைத்து உதட்டில் தேனை வைத்து பழகும் சில உறவுகளும் மனிதர்களும் இங்கு உன்னை சுத்திலும் இருக்காங்க. நீதான் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் என் செல்வமே. மனித வாழ்க்கையில் மாற்றம் மட்டுமே எப்போதும் நிலையானது. அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல நீ உன்னையே மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்ட ஆளாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றலாம். ஏன்னா ஒரே மாதிரி ஒரே வேலைய வருஷம் ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தா மனிதன் ஜெயிக்க முடியாது தானே. அப்படி வாழ்நாள் முழுக்க ஒரே வேலையை செய்து வருபவன் காலம் முழுவதும் உழைச்சிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். எப்போ நீ மாத்தி யோசிக்கிறியோ, வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறியோ, எந்த விஷயத்தை எப்படி திறமையா சிறப்பா செஞ்சு முன்னுக்கு வரலாம்னு நினைக்கிறியோ, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும். பாவம் போனா போகுது பரவாயில்லன்னு நீ விட்டு கொடுத்து போற ஆட்கள் தான் உன்னை பெரும்பாலும் படுகொலியில தள்ளிடுவாங்க. அதனால யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட எப்படி நடந்திருக்கணுமோ அந்த அளவுக்கு சரியான முறையில் நியாயமா நேர்மையா அளவா பார்த்து நடந்துக்கோ. நீ நினைச்சா மட்டும்தானே, நீ சுவாசிச்சா மட்டும்தானே உன்னால் உயிர் வாழ முடியும். நீ உயிர் வாழணும்னா நீதானே சுவாசிக்கணும். அதே போலதான் நீ வெற்றியடைய வேண்டுமென்றாலும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை முதல்ல உனக்குள்ள வரணும். நீ ஜெயிக்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்வேன். நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. ஏன்னா அவங்கதான் முதல்ல உனக்கு எதிரியா மாறுவாங்க. ஏன்னா நீ பாவம் பார்க்குற ஆளுங்களும் உதவி செய்யற ஆளுங்களும் உன்னை ரொம்ப இலக்காரமா நினைச்சுக்குவாங்க.
நீ உன்னை சாதாரணமா சுலபமா சாச்சிடலான்ற எண்ணமும் அவர்களுக்குள்ள வந்துடும். அதனால உதவி செய்யறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் அதற்கு தகுதியானவர்களா அவங்க? உன்னுடைய உதவியை பெற்று நன்றியுணர்வோடு இருப்பாங்களான்றதை யோசிச்சுக்கோ. உதவியை பெற்றுவிட்டு திரும்ப உனக்கு நல்லது செய்யணும்னு கூட எதிர்பார்க்காத. ஆனா கெட்டது செய்யாத மனிதர்களாக இருப்பார்களா என்பதை மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு உதவி செய்யன்னு செல்வமே. வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா நான் மாறணும்னு நினைக்கிறேன்னு சும்மா நினைச்சா மட்டும் மாற்றம் வந்துடாது. மாற்றம் வருவதற்காகவும் நீ சில விஷயங்களை செய்யணும். உழைத்தால் மட்டும்தானே மாற்றம் வரும். சும்மாவே உட்கார்ந்துட்டு சரி நான் இனிமே இதை மாத்திக்கிறேன், அதை செஞ்சுக்கிறேன்னு வாய் வார்த்தையில் வார்த்தைகளை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை மாறிடாது. செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யறதுக்கு திட்டம் போட்டு அதன்படி உழைச்சு முன்னேறி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். எத்தனை பேர் எச்சில் பட்டாலும் தீட்டுன்னு ஒதுக்கப்படாத ஒரே பொருளாக பணம் என்கிற ஒன்றுதானே இருக்குது. பணத்தை யார் கொடுத்தாலும் மனிதர்கள் வாங்கி கொள்ள சந்தோஷமா தான் இருக்காங்க. அது பிச்சைக்காரரின் கையிலிருந்து வந்தாலும் சரி, கோடீஸ்வரரின் கையிலிருந்து வந்தாலும் சரி, எச்சில் தொட்டு எண்ணினாலும் சரி, அந்த ரூபாய் தாளையும் காசு பணத்தையும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆள் இன்னும் இந்த உலகில் பிறக்கவில்லை தானே. நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில பணம் எவ்வளவு அத்தியாவசியமான விஷயமா இருக்குன்றதை யோசிச்சு அதை தேடி சம்பாதிச்சு அதே நேரத்துல உன்னுடைய குடும்பத்தையும் எந்த கஷ்டமும் இல்லாம எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராம பாதுகாத்து நீங்களும் அன்பா பாசமா பொறுமையா பொறுப்பா இருப்பதற்கான வேலைகளை செய்துவிடியேன் செல்வமே. முட்டாள்னு சுலபமா சொல்லிடலாம். அதுக்கு அறிவு இல்லாமல் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ரொம்ப அன்பா நீ யாருக்கிட்டையாவது அளவுக்கு அதிகமா அன்பை கொடுத்தாலும் அவர்கள் உன்னை முட்டாள்னு சுலபமா திட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீ மீண்டும் எதிர்த்து கேட்க மாட்டாய் என்கிற நம்பிக்கை. அதிக அன்பு கொண்டிருப்பதால் நீ அவர்களுக்கு விட்டு கொடுத்துருவென்ற நம்பிக்கை. அன்பு வைக்கலாம், பாசம் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது உன்னை முட்டாள்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்படி விட்டு வைக்காதே என் செல்வமே. நீ சுகமாக வாழும் காலத்திலேயே கொஞ்சம் எளிமையையும் கத்துக்கிட்டு எளிமையா சுகமாக துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு எப்போ வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது தானே. சுகம் துக்கம் எல்லாமே கலந்த இந்த வாழ்க்கையில வாழ்வையும் தாழ்வையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோட நீ இரு. எல்லாமே உனக்கு நல்லதாக இருக்கும். மனிதன் ஒருவனுக்கு நீச்சல் தெரியுதுன்றதுக்காக சாக்கடையில தவறி விழுந்த பிறகும் அங்க போய் நீச்சல் அடிக்க முடியுமா? இடம் பொருள் ஏவல் என்பதற்கு போயிட்டார் போல எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீ நடந்துக்கணும். அங்க போய் சாக்கடையில விழுந்துட்டு எந்திரிச்சு வரணுன்றதுக்காக நீச்சல் அடிச்சு வர முயற்சி செய்யாதே. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களா இருந்தா அங்கேயே நீ நீந்தி கொண்டு நிம்மதியாக வாழலாம். கூட இருப்பவரே குளிபறிப்பவராக சாக்கடை போல எண்ணம் கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் அங்கிருந்து நீச்சல் அடிப்பதற்கு பதிலாக அடுத்த நொடியே அங்கிருந்து தப்பித்து எழுந்து வந்து விடுவதுதான் உனக்கு நல்லதாக இருக்கும் என் செல்வமே. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மனசும் உன்னுடைய சிந்தனையும் நல்ல விதமா இருந்தா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாகவே முடியும். கவலை கவலை கஷ்டம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்காதே. கவலை இல்லாத வாழ்க்கையை இங்கு நான் யாருக்குமே கொடுக்கல. ஆனா அந்த கவலையை கடந்து மறந்து வரக்கூடிய மனசை நான் எல்லாருக்குமே கொடுத்து வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையிலையும் கவலைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும். அதையெல்லாம் கடந்து மறந்து வந்து விடாமல் அங்கேயே இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்காதே என் செல்வமே. விழுந்துட்டேன்னு நினைச்சு கண்ணீர் சிந்துவதை காட்டிலும் நான் மீண்டு எழுந்துட்டேன்னு புன்னகை செய்.